அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நவம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் நம் அரசியல் பயணத்தில் அர்த்தம் புரிந்த ஒரு ஆள் நீள் அலரமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் தான் இது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற பிறகு விஜய் முதலாக தன்னுடைய கட்சி தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும் அதே போன்று மக்களிடமும் பேசக்கூடிய முதல் கடிதமாக இந்த கடிதத்தை பார்ப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். சூழ்ச்சியாளர்கள் சூதுமதியாளர்கள் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமின்றி அத்தனையும் உடைத்தெறிந்துவிட்டு நம் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆர்த்தெழ வேண்டிய தருணம் தான் இது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் படைக்கலங்களாக நீங்கள் இருக்கையில், நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில், அவர்களோடு நமக்குள்ளான உறவை அவர்களுக்காக குரலுக்கான தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க இயலாது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. கடந்த ஒரு மாத காலமாக தமிழக மக்களே இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்துக் கொண்டிருக்கின்றனர். சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்று விடலாம் என்று கனவு காணும் எதிரிகளும் இதை உணர்ந்தே உள்ளனர் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர் கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில்தான் நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்தும் தீர்க்கமாகவும் நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இத்தகைய சூழலில் கழகத்தினுடைய அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும். எனவே இது குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் நிலையில் கட்சியினுடைய இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் என்று இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் மூலமாக சில தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டு கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் நகர்வுகள் குறித்தும் அவருடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பாகவும் இந்த பொதுக்குழுவில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அந்த தகவலானது வெளியாகி இருந்தது. அந்த வகையில் கட்சியினுடைய சார்பில் அதிகாரப்பூர்வமாக வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் இந்த கடிதத்தின் வாயிலாக உங்களை அணுகுவதில் மிக மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த அறிக்கையின் வாயிலாக விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். நவம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். மாமல்லபுரத்தில் உள்ள 4.5 ஷெரட்டன் ஹோட்டலில் காலை 10 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார். நன்றி யுவராஜ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.